ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொழுது பார்த்திங்கன்னா, தினம் ஒரு பச்சிலை வைத்திய முறை. இது உணவே மருந்து, பக்க விளைவில்லாதது. நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்தின ஒரு வீட்டு வைத்திய முறை. இது ஒரு நோய்கள் வராமல் முன்கூட்டி தடுக்கிறதுக்காகவும் மற்றும் வந்தவர்கள் சீக்கிரம் அதை கண்ட்ரோல் படுத்தி குணமாக்குறதுக்காகவும் முந்தைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு முன்பு இதை தான் பயன்படுத்தினாங்க. இன்னமுமே கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு ஒரு அருமருந்துன்னா அது இந்த கீழநெல்லி தாங்க. இந்த கீழநெல்லி அந்தளவுக்கு துவர்ப்பு தன்மை கொண்டது, கசப்பு தன்மை கொண்டது. இந்த கசப்பும் துவர்ப்பும் பொதுவாக தோல் நோய்களையும் வராமையும் தடுக்கக்கூடிய வண்ணமாகவும் செயல்பட்டுச்சு. அண்ட் அதே போல் நமக்கு இந்த கீழநெல்லி மஞ்சக்காமாலை வராமையும் தடுக்கக்கூடியது. வந்தவர்களுக்கு சீக்கிரம் விரைந்து குணமாக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் குறிப்பாக இதை முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம வெண்புலி அண்ட் சொரியாசிஸ் அல்லது வேறு எந்த ஒரு தோல் நோய்களுக்கும் இது எப்படி பேக்கப் சப்போர்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதையும், இதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கீழநெல்லி அப்படிங்கிறது அதிகமாக வெள்ளாடு சாப்பிடும். நம்ம எதுக்கு வெள்ளாட்டு கறி அதிகமாக பயன்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னா, காரணம் இதில் உள்ள கசப்பு துவர்ப்பு டேரெக்டாக அந்த வெள்ளாட்டு கறி மீட்டில் கலந்துரும், ஊறிடும். அதை சாப்பிட்டுக்கிட்டே வளர்கிறதுனால அந்த கறி வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் தரதில்லை. அதனால் மாமிச விரும்பிகளுக்கு வந்து நம்ம வெள்ளாட்டு கறி A to Z சாப்பிட சொல்கிறோம். குறிப்பாக அந்த ஈரல் நம்ம வந்து மெயினாக சாப்பிட சொல்கிறோம், விட்டமின் B12க்காக. சரி, இதுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்னங்கிறது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா நம்ம ஒரு தகவல் சொன்னாங்கன்னா இதை பற்றி A to Z இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிடணும். சரி, இது மஞ்சள் காமாலைக்கு எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு மண்டலம் 42 நாள் 48 நாள் அந்த அளவுக்கு வீரியம் அதிகமாக இருந்தால் 90 நாட்கள் பயன்படுத்துவாங்க. அப்படி இதை வந்து அரைச்சி இந்த சாறை பிழிஞ்சு வெள்ளாட்டு பாலில் கலந்து குடிப்பாங்க. ஓகேங்களா? மறுபடியும் அந்த வெள்ளாட்டு பால் எதுக்கு, பசும்பாலில் கூட கலந்து குடிக்கலாமே, தேனில் கலந்து குடிக்கலாமேன்னு நீங்கள் கேள்விப்படலாம், ஒரு டவுட் வரலாம். இந்த வெள்ளாடுங்கிறது இதுக்கு அதுக்கும் வெள்ளாட்டில் அதீதமாக கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால அதோடைய இதே நம்ம பயன்படுத்தும் போது பாதிப்பு இல்லாமல் நல்ல ஒரு பயன் தரக்கூடிய வண்ணமாக செயல்படும். அதனால் வெள்ளாட்டு பாலில் இந்த கீழநெல்லி சாறை விட்டு அதை வந்து குடிப்பாங்க. இதுதான் வந்து சித்த மருத்துவத்தில் மஞ்சள் காமாலைக்கு முதன்மை ட்ரீட்மெண்ட்டு. காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்குவாங்க. இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகும், அந்த மஞ்சள் காமாலையை குணமாக்கும் அப்படின்னா, அந்த பூனை விட்டு டிஸ்டர்ப் ஆகுதில் விடு. நமக்கு வந்து எப்படி இது வந்து குணமாக்கும் அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கீழநெல்லி லிவரை டைரெக்டாக வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும். உதாரணத்துக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவர் சுருங்கி இருக்குது கவலைனால, அல்லது ஹால்குனால சுருங்கி இருக்குது, பாதிப்பாக இருக்குது, ஃபெயிலியரே ஆகுது அப்படின்னா கூட இதை வந்து கொடுக்கும் பொழுது அது வந்து பழைய ஃபங்க்ஷன் நிலைமைக்கு கனையும். அதாவது கல்லீரல் வந்து கொஞ்சம் வீங்க ஆரம்பிக்கும். இதனால் வந்து நமக்கு அந்த இன்சுலின் சுரக்கிறது, அதாவது நோய் சக்தியை உருவாக்குறதும் அதுதான், உடல் கழிவுகளை வெளியேற்றுறதும் அதுதான், ஒரு பொருளை ஜீரணமாக்கி சத்தாக மாற்றுறதுக்கான இந்த ஜீரண சக்திக்கான அமிலங்களை சுரக்க வைக்கிறதும் அந்த கல்லீரல் தான். அந்த கல்லீரலுக்கு தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. இதே தான் சரும பாதிப்புக்கு தேவையான அந்த இன்சுலின், அதாவது ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இன்சுலின் யூசி வந்து தைராய்டு, சுகரு இதுக்கெல்லாம் போடுவாங்க. மஞ்சக்காமாலை, வெண்புலி, சொரியாசிஸ், தைராய்டு, சுகர் எல்லாமே ஒரே ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர். கணையம் பாதித்து கணையம் சுருங்கி அதனாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஜீரணமாகாமல் நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து உருவாகலாம். அல்லது
அரை கையளவு நம்ம கீழே நெல்லி எடுத்துருக்குறோங்க. இது நல்லா தண்ணியில் வந்து மஞ்சள் போட்டு அலசிட்டு இதை வந்து ஜூஸ் மாரி படித்து பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் ஒரு சின்ன இஞ்சி போட்டு நம்ம வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்துட்டுங்க. ஒரு அரை கையளவு தான் எடுத்துருந்தேன். ஓகேங்களா, அந்த தலை பாருங்கள் பிழிஞ்சு வச்சாச்சு. அதாவது இப்போ நம்ம எடுக்கிற டம்ளருன்னு பார்த்திங்கன்னா சின்ன சைஸ், இந்த சைஸ் தான் இருக்கணும். நம்ம கீழே நெல்லி சாறு வாரம் ஒரு முறை நம்ம எடுக்க போகிறோங்க. இது வந்து லிவரை வந்து சுத்தம் பண்ணுறது, லிவரை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. இதே மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு நம்ம அங்கே போகும்போது எல்எஃப்டி டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் அண்டு கேஎஃப்டி டெஸ்ட், கேஎஃப்டி கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இதை எடுத்துட்டு அதன் பிறகு அந்த கிட்னி என்னாச்சும் சுருங்கி இருக்குது, ஆல்கஹால் யூஸ் பண்ணி மஞ்சக்காமலை சிம்டம்ஸ் இருக்குதுன்னா மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத் யுனானி ஹாஸ்பிட்டலில் கணையத்தை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான லேகியம் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அது பார்க்கறதுக்கு ஒரு கொசு தேன் மாரி ஒன்று இருக்கும். ரொம்ப ஆல்கஹால் யூஸ் பண்ணி மஞ்சக்காமலை சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அதுமாரி கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஹெவின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நார்மலான ஒரு லேகியம், வெல்லம் அப்படி வெல்லம் டீ இனிப்பில் கொஞ்சம் கசப்பு கலந்த மாரி இருக்கும். அது ஒரு ஃப்ரூட்ஸாக என்னமோ சொன்னாங்க, லிவரை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்காக, லிவர் ஃபங்க்ஷன் ஹெவி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, சின்ன டம்ளர் பாருங்கள், நல்லா பால் கலரில் அப்படியே பச்சை கலரில் இருக்குதுங்களா, அப்படியே ப்யூர் ஜூஸ். அந்த டம்ளர் அரை கைப்பிடிக்கு தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு விட்டேன். அதுலேயே சாறு இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்தனா நமக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு. அரை டம்ளர் தண்ணிக்கு அதை சாறு பிழியும் போது இந்த அளவுக்கு வருது. ஏன்னா நுரை மேலே இருக்கிறது நுரை. ஓகேங்களா, ஃபுல்லாக இல்லை, நுரை அப்படியே நுரை மாரி இருக்கிறதுனால ஒரு டம்ளர் நம்பிச்சு. ஆனால் சின்ன டம்ளர் தான் இது. காலையில் வெறும் வயிற்றில் நேரத்தில் எடுக்கணும். இப்போ நானே வந்து மணி வந்து 7:30 ஆயிடுச்சு, லேட்டாக தான் எடுக்கிறேன். மற்றபடி நீங்கள் நேரத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா, இது மட்டுமே ஜீரணமாகி தேவையான அளவுக்கு கணையத்துக்கு தேவையான ஃபங்க்ஷனு அப்படியே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்தால் போதுமானது. ரொம்ப பாதிப்பு இருந்தால் சித்த மருத்துவர் அன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு பாதிப்புக்காக இருந்தாலும் விடாமல் கூட எடுக்கலாம். 48 நாட்கள், ஒரு மண்டலம் 2 மண்டலம் டாக்டர் சித்த மருத்துவர் சொல்கிறத பொறுத்து நீங்கள் அது வெண்புலிக்காகட்டும் மஞ்சக்காமலைக்காகட்டும் எதுக்கு வேணாலும் கசப்பு தோர்ப்பு சார்ந்த இந்த கஷாயங்களை, இந்த பச்சிலை மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிறது என்னுடைய ஓன் ரிஸ்க்கு. நான் மட்டுமே எனக்காக என்னுடைய உடல்நிலைக்கு எந்த மருத்துவம் எடுக்கிறதுனால எடுக்கிறேன். யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தலை. ஓகேங்களா, சரி இப்போ நம்ம சாப்பிட்றலாம். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். அதுலேயும் அந்த கீழே உள்ள விதை துவர்ப்பு. ஓகேங்களா, தலை கசப்பு. சர்க்கரையோ நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை போடக்கூடாது. நாட்டு சர்க்கரை வாயில் போட்டு கொஞ்சம் அந்த இனிப்பினுக்கலாம், இல்லைனா தேன் கலந்து குடிச்சிக்கோங்க. நான் எதுக்காக வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவும் தேனோ எடுக்கலைன்னா அந்த டேரெக்டாக நாக்கு அந்த சுவை கசப்பு தூரம் உணரணும். உமிழ்நீர் அப்படியே லைட்டாக அப்படியே ஊறுது, அது அப்படியே குடிக்க நமக்கு என்னாகும், பேக்கப் சப்போர்ட் கொடுக்கும். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்ததாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, வயிற்றில் போனோடனே நமக்கு வந்து அமிலங்கள் சுரக்கும். அந்த கணையம் இந்த கசப்பு தோர்ப்பு உணர்ந்து அமிலங்களை சுரக்க வைக்கும். அது வந்து நமக்கு வந்து என்னென்னா ஜீரணசக்தி அதிகரிக்கிறது. இது நமக்கு தூண்டப்படுறது மாரி இது தூண்டப்படும். ஓகேங்களா, ஜீரணசக்தியை தூண்டப்படுறது. பசி இருந்தும் நம்ம வந்து பசி உணர்வு தூண்டப்பட்டும் நம்ம சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகும். அல்லது ஜீரகம், இஞ்சி இதுமாரி நம்ம சாப்பிட்ட பின்னாடி ஒரு சாயா மாரி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குடித்தாலும் அந்த ஜீரணம் பண்ணி விட்டுரும். அந்த குளிர்பானங்கள் என்ன குடித்தா ஜீரணாகன்னு சொல்லி தப்பு பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்த ஒரு வீட்டு வைத்திய முறை. தாத்தா பாட்டி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதை தாண்டி சித்த மருத்துவர்களும் இன்னமும் இதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஆயுஷ் கண்ட்ரோல் கீழே சித்தா லைசன்ஸ் பெற்று நடத்திட்டுருக்கிறாங்க. பாரம்பரிய மருத்துவரும் லைசன்ஸ் வாங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. இது சேஃபானது தான். ஆல்கஹால் பழக்கம் உள்ளவங்க கம்பல்சரி நீங்கள் இதை மாதம் ஒரு முறை நான் சாப்பிட்டுக்குங்க. நாளைக்கு பின்னால் லிவர் ஃபெயிலியர் ஆனோட்டி நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ மரணத்துக்கு காரணம் ஆல்கஹால் தான். ஓகேங்களா, இந்த லிவர் ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுதெல்லாம் ஆல்கஹால் தான் முதன்மை. அது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்கன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீட்டில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.